Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா February 2025 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸோட ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இது பிரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கு சரிங்களா. முதல்ல இந்த டோட்டோட இந்த போர்ட்டலுக்கு வந்து வந்துருங்க. வந்துட்டதுக்கப்புறமா கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஜிடிஇ பிரைவேட் கேண்டிடேட்ஸ் லாகின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இதில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள் சரிங்களா. டவுன்லோட் அப்டேட்டட் ஹால் டிக்கெட் ஃபார் ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அப்டேட்டட் அப்படின்னா என்னென்னா, நேற்று ஒரு ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, அதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட் தான் வந்து டவுன்லோட் பண்ணணும் சரிங்களா. இதுக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஹால் டிக்கெட்டில் அப்டேட்டட்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹால் டிக்கெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அது இல்லை அப்படின்னா அது வந்து எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா ரிஜிஸ்டர் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸாம் சென்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து அப்டேட்டட் ஹால் டிக்கெட் தான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் சரிங்களா. அதே மாதிரி டைம் டேபிளுமே வந்து கொடுத்துருக்குறாங்க, டீட்டெயில்டு டைம் டேபிள். நோட்டிஃபிகேஷனுமே ஒன் டைம் வந்து பாருங்கள் சரிங்களா. இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து வச்சுருந்துருப்பீங்க, அதை வச்சு லாகின் பண்ணுங்கள். கரெக்ட் யூசர் ஐடி கரெக்ட் பாஸ்வேர்டு வந்து போடுங்க. உள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஃபார் ஜிடிஇ February 2025 எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. கிளிக் டு ப்ரொசீட் கொடுங்க. இது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அப்புறமா லாக்குடுன்னு இருக்கும் சரிங்களா. லாக்குடுன்னு இருந்துச்சுன்னா தான் ஹால் டிக்கெட் வந்து வரும். ஓப்பன் இருந்துச்சுன்னா ஹால் டிக்கெட் வந்து வராது. ஜிடிஇ அப்ளிகேஷன் February 2025ன்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட் அப்ளிகேஷன் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை சரிங்களா. எக்ஸாமினேஷன் சென்டர் செலக்ட் பண்ணுறதும் சரி, அப்ளிகேஷன் ஜெனரேட் பண்ணுறதும் சரி அவங்களே பண்ணிட்டாங்க. டோட்டே உங்களுடைய நீங்கள் என்ன அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா நியர்பை சென்டர் வந்து போட்டுட்ருப்பாங்க சரிங்களா. ஒரு வேளை ரொம்ப தூரமாக போட்டிருக்காங்க, இல்லைனா வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டோட்டை தான் வந்து காண்டாக்ட் பண்ணணும் சரிங்களா. அவங்களுடைய மெயில் ஐடி அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே வந்து இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு தான் வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூஸ் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஹால் டிக்கெட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் ஹை ஸ்பீட் ஹால் டிக்கெட்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. அக்கௌண்டன்சி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது தான் மூணாவது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஷார்ட் அண்ட் ஹால் டிக்கெட் இருக்கும். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிரும் சரிங்களா. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது வந்து ரெண்டு காப்பி வந்து என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துட்டிங்கனாலே வந்து போதுமானது. கலர் பிரிண்ட் அவுட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அதே மாதிரி ஹால் டிக்கெட் அதுக்கப்புறமா எக்ஸாமுக்கு கொண்டு போக வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் ஐடி ப்ரூஃப் வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த ஐடி ப்ரூஃப் தான் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து கொண்டு போகணும் சரிங்களா. உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர், உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வந்து அப்ளை பண்ணீங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆயிரும் ஓகேங்களா. ஹால் டிக்கெட்டில் வந்து பாருங்கள் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே உங்களுக்கு வந்து காட்டும் இந்த மாதிரி ஓகேங்களா. அப்டேட்டட்னு சொல்லிட்டு ஒன் டைம் வந்து காட்டும். நீங்கள் எந்த சென்டர் வந்து எழுத போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து காட்டும். அப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ்ஸு, என்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, தென் எக்ஸாம் டைம் டேபிளுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 8:30 மணிக்கு எக்ஸாம் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 7:30 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா. ஸோ இப்படி தான் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணணும், பார்த்துக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.